சாந்தி. அவ்யக்த சமிகை 29 ஏப்ரல் 2025. बाप दादा महावाक्यम, स्वयं को बाप के साथ कंबाइन समझने से विनाशी सात्ती बनाने का संकल्प समाप्त हो जाएगा, क्योंकि सर्वशक्तिमान सात्ती है. சில நேரங்கள்ல நமக்கு என்ன தோணுதா, சாக்காரத்துல யாராவது இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்குமே. அதாவது எனக்கு ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு பிரச்சனை, அதை நானும் மேல சொல்றதுக்கு ரொம்ப முயற்சி பண்றேன். ஆனா அது வரவே மாட்டேங்குது. பக்கத்துல யாராவது ஒருத்தர் கூட இருந்தா நல்லா இருக்குமே. ஒரு ஹெல்ப்பா, ஒரு ஆதரவா. சொல்றது என்னவா, ஒரு ஹெல்ப், ஒரு ஆதரவு. ஆனா சூக்ஷ்மமா உள்ளுக்குள்ள எனக்குன்னு ஒரு துணை இருக்க மாட்டாங்களா அப்படின்னு நீங்க எங்கேயாவது நினைக்கிறீங்கன்னா, அப்ப பாபா சொல்றாரு, நீங்க என்னை விட்டு பிரிஞ்சிருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா நான் கூட இருக்கிறேன்னா உங்களோட உலகமே இருக்குன்னு அர்த்தம். யார் யாரோ உதவி செய்துட்டு போவாங்க. ஆக சுயம் தந்தையை நீங்கள் இணைந்த ரூபத்தில் வைத்திருக்கிறீர்கள் என்றால் அந்த உலகையே அழியக்கூடிய ஒரு நபர், அந்த மாதிரி எனக்கு யாரோ ஒருத்தவங்க இருந்தா நல்லா இருக்கும்னு உங்களுக்கு தோணாது. ஆனா லௌகிக்கத்துல பாக்குறோம் இல்லையா, அப்பதான் கல்யாணம் ஆயிருக்கும், ஆனா அந்த பையன் திடீர்னு செத்து போயிடுவாரு, இல்ல அந்த பொண்ணு போயிடும். அப்ப யார் துணையா இருப்பாங்க, என்ன கேரண்டி இருக்கு? ஆனா இங்க யாரு நமக்கு கேரண்டி கொடுக்கறது? பாபா கேரண்டி கொடுக்கிறாரு. அண்ட் அது நமக்கு அனுபவம் இருக்கு, அவர் அந்த துணையை காப்பாத்துறாரு. சோ இந்த மாதிரி பலகீனமான சங்கல்பங்கள் உங்களுக்கு எப்ப வருது, சர்வசக்திவா நான் கூட இருக்கிறேங்கிறத நீங்க மறந்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த மாதிரி சப்போர்ட், ஒரு ஆறுதல் தேவைப்படுது. जैसे सूर्य के आगे अंधकार टहर नहीं सकता, वैसे सर्वशक्तिमान के आगे माया का कोई भी व्यर्थ संकल्प भी टहर नहीं सकता. எப்படி சூரியனுக்கு முன்னால் இருட்டு இருக்கவே முடியாதோ, சூரியன் வந்ததுனால வெளிச்சம் வந்துருச்சுன்னு அர்த்தம். அதே போல நான் இருக்கக்கூடிய இடத்துல மாயையோ, மாயனுடைய இது போல கவர்ச்சிகரமான எண்ணங்களோ இல்லையா, அந்த சீதையை அப்படிதானே ஒரு கவர்ச்சியான மானை பார்த்து அந்த ஒரு போலியை நம்பி பின்னாடி போயிட்டாங்க. ஆனா போன நாள்ல இருந்து ஒரே அழுக. பார்க்க நல்லா இருக்கு வெளியில, ஆனா உள்ள துக்கம் இருக்கு. சோ இந்த கலியுகத்துல பாபா என்ன சொல்றாரு, நீங்க எங்கேயாவது யார் பின்னாடியாவது உங்க புத்தி போச்சுன்னா வெளியில ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும், ஆனா உள்ள போனீங்கன்னா ரொம்ப துக்கம். முக்கியமா இன்னைக்கு யாருக்கு சொல்றாரு, குமார் குமாரிகளுக்கு சொல்றாரு. எங்கேயாவது எனக்கு ஒரு பையன் இருந்தா நல்லா இருக்குமே, எனக்கு ஒரு பொண்ணு மனைவியே வந்தா நல்லா இருக்குமே, நீங்க கீழே உழுகுறீங்கன்னு அர்த்தம். कोई भी दुश्मन वार करने के पहले अकेला बनाता है, इसलिए कभी अकेले नहीं बनो. சோ எப்படி உலகத்துல ஒரு யுத்தம் பண்றாங்கன்னா முதல்ல அந்த எதிரி எதை பாப்பாராம், எனக்கு நான் யாரோட சண்டை போட போறேனோ அவங்களுக்கு பலமா யார் யார் இருக்கிறாங்கன்னு பாப்பாங்க. ஏன்னா இவர் எப்படி இருந்தாலும் அந்த பலமா இருக்கிறவர் கூட இவருக்கு ஹெல்ப் பண்ணி இவரை ஜெயிக்க வச்சிருவாரு. சோ முதல்ல அந்த கூட்டத்தை கலைக்க முயற்சி பண்ணுவாங்களாம், அந்த ஒற்றுமையை கலைக்க முயற்சி பண்ணுவாங்க. அப்ப இவர் தனியாயிட்டாருன்னா இவரை ஈஸியா அட்டாக் பண்ணிடலாம். அதே போல மாயை உங்களை எதிர்த்து நிக்குது. எப்ப எதிர்த்து நிக்கும்னா நீங்க என்னிடமிருந்து பிரியும் பொழுது. சோ மாயை கூட நம்மை பாபாவிடமிருந்து பிரிக்கிறதுக்கு முதல்ல முயற்சி பண்ணுது. அது தேவையில்லாத பல விஷயங்களே, தேவையில்லாத சங்கல்பங்களை, ஒரு குழப்பத்தை, எதையோ உலகிய கவர்ச்சிய அப்படியே ஆசை காட்டி அந்த பொன்மான போல நம்மள அந்த வலையில மாட்டி விட்டுடும். ஆனா விழுந்துட்டோம்னா, பிரிஞ்சோன்னாதான் நீங்க மாயிடம் மாட்டுறீங்க. அதனால பாபா சொல்றாரு, ஒரு பொழுது நீங்க என்கிட்ட இருந்து தனியாக ஆகாதீங்க. தனியா ஆகாத வரைக்கும் என்னுடைய பாதுகாப்பு எனக்குடைய குடைநிலையில இருக்கிற வரைக்கும் நீங்க சேஃபா இருப்பீங்க. எனவே நம்ம இதுல கொஞ்சம் கவனம் வைக்கணும். எங்கேயாவது உலகத்தினுடைய அட்ராக்ஷன் ஏதாவது என்னுடைய கவனத்தை அந்த பக்கம் இருக்குதா, அப்படி ஏதாவது சங்கல்பம் வந்தா கூட உடனே என்ன பண்ணிடணும், உடனே ஓடி போய் பாபாவுக்கு சொல்லிடணும், பாபா இப்படி இந்த சங்கல்பம் வந்தது அப்படின்னு சொன்னோம்னா அந்த ஒரு மாயினுடைய வலையில இருந்து நம்மை வெளியில கொண்டு வரார். நல்லது. ஓம் சாந்தி.